வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கொமாலியில் வித்யுராமன் செஞ்ச க்ரீம் ஆஃப் ப்ரொக்கோலி சூப் வித் செடார் சீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 pot ரெசிபி. நீங்கள் ஒரே பேன்லேயே இதை செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 4-5 பூண்டை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடுங்க. பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்குள்ளே பூண்டு சேர்த்து நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை ப்ரொக்கோலி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதை நான் அரைக்க போகிறதில்ல, ஃப்ரை பண்ணி நான் அப்படியே இதிலே கொதிக்க வைக்க போகிறேன். அதனால குட்டி குட்டியாக முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ப்ரொக்கோலி இந்த பட்டர்லேயே நல்லா வதங்கணும். ஒரு 10 minutes ஆகுது. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைக்கிறதுனா இதை அப்படியே ஃபுல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி க்ரீம் சேர்க்கல, அதனால மைதா மாவும் பாலும் சேர்த்துருக்கேன். க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மைதா மாவு சேர்க்க வேணாம். ஏன்னா க்ரீம் சேர்க்கும் போதே அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக திக்கன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லாட்டி பிளாக் பெப்பரே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் செடார் சீஸ் சேர்த்துக்கிறேன். கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ டக்குன்னு மெல்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அது சூப்போடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீம் லைட்டாக கார்னிஷ் பண்ணிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். நம்மளோட க்ரீமியான ப்ரொக்கோலி சூப் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இது சர்வ் பண்ணும் போது திக்கன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக சூடான பால் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். இல்லை கொதிக்கிற தண்ணி கூட நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த சூப் டின்னர் டைமில் சர்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.